ஹலோ காய்ஸ், நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் vlog. ஸோ என்னை பற்றி ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என் பேர் ரஜிதா. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேரிட். எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் எனக்கு இன்னும் ஒரு 2 பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் என்னோடய பெட்ஸு. நேம் வந்து நிலா மோமோஸ். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃபுட்டி ட்ராவல் லவர். ஸோ நம்மளோட சேனலில் ஃபுட், ட்ராவல், மேக்கப் அண்ட் எக்ஸெட்ரா இன்ட்ரெஸ்டிங் vlogsலாம் வரும். ஸோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ vlogக்குள்ளே போகலாம். மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கப்பலாக எங்கேயுமே ட்ரிப் போனதில்லை. ஸோ என்னோடய டாட்டர் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு நிலா மோமோஸை வந்து பெட் க்யூரில் விட்டுட்டு அவங்கள ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டோன்னு நிம்மதியோட எங்களோட ட்ராவலை வந்து ஃபர்ஸ்ட் கப்புள் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெட் க்யூர் இங்கே தான் நான் நிலா மோமோஸ் இப்போ ரீசெண்டாக விட்டுட்டு போகிறேன். பிகாஸ் இங்கே அவங்க போனாங்கன்னா அவங்க ஒரு ரெசார்ட் போன ஃபீல் தான் இருக்குது. அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு வராங்க. காஸ்ட்லியாக இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்குறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சென்னை டு கொடைக்கானல் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து ஈவினிங் 5 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் 6 o'clock வந்து பஸ்ஸு. ஸோ 1 hour பிஃபோராகவே போயிட்டா பஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலான்றதுனால 1 hour பிஃபோராகவே வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் வந்து பஸ் ஏறியாச்சு. பெர் ஹெட்டுக்கு வந்து 680 rupees சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட் சார்ஜ். 2 பேருக்கும் சேர்த்து 1360 rupees ஆச்சு. வரத்துக்குமே அதே காஸ்ட் தான். அண்டு அங்கே போயிட்டு கார் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ட்ராவலுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு நான் மொத்தமாக வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, ஃபைனலி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கு. கொடைக்கானலில் போய் தான் சண்டை வரும்னு நான் நினச்சோம். ஆனால் இங்கேயே வந்து சண்டையை ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. டைம் என்னாச்சு? 8:50 டைமு. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பிரேக் டைம் மாதிரி விட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே இப்போ சாப்பிட போகிறதில்ல. நாங்கள் வந்து டின்னர் எடுத்துக்கல. பிகாஸ் ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியல. நாங்கள் வந்து 6:30க்கெலாம் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம் மார்னிங். இந்த சில்வர் ஃபால்ஸ் பார்த்தாலே அப்பாடா கொடைக்கானல் வந்துட்டோன்னு எனக்கு தோணும். இன்னும் நம்ம லாங்காக போகணும் இல்லையா. நாங்கள் வந்து ஸ்டே பண்ணது வந்து தி எலகன்ஸோ ஹோம் ஸ்டே தான் ஸ்டே பண்ணோம். நிஜமாகவே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அவங்களோட ஃபுட்டை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஹோம் ஸ்டேன்றதுனால அந்த நம்ம வீட்டில் சமைச்ச மாதிரி செம்ம டேஸ்டியாக கொடுத்துருந்தாங்க. பெர் டேக்கு வந்து 3450 rupees. நாங்கள் 2 days எடுத்திருந்தோம். 6900 rupees ஆச்சு. அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே நம்ம இறங்கணுந்தோ அவங்க கேப் எடுத்துகிட்டு வந்து பிக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டு விசாரிச்சுட்டே இருந்தாங்க. நான் பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அவங்க கேப் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட டிலே பண்ணலை அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரூமும் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக, ஃபுட்டும் ஹைஜீனிக்காக எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் வியூவும் வந்து நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற ஃபீல் வந்து ஹோம் ஸ்டேயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறேன்னா இவங்க ஃபுட்டுக்காகவே நான் இங்கே ஸ்டே பண்ணுவேன். அதனால் ஃபுட்டு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. வியூ வந்து இப்படி தான். ரோடு, அந்த மெயின் ரோடு தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ இந்த வீடியோவில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இங்கேயே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் கிடையாது. ஸோ இதை விட்டு கொஞ்சம் ஒரு 2 kilometer 1 kilometer தான் ஒரு ஸ்டாப் வருது. அங்கே இறங்கிட்டோன்னா இவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. வியூ பற்றியா செம்மையாக இருக்கு. வெயில் அடிக்குது ஆனால் செம்மையாக குளிருது. பாருங்க. ரூம் வியூ பார்க்கலாமா? இதுதான் நம்மளோட ரூம். இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு ரூமில் வந்து மிரர் இருக்கும். எனக்கு வந்து இது பெரிய மிரர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மிரர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாக இருக்கு. மார்னிங் நம்ம எழுந்ததும் அழகாக இப்படி ஒரு சன்ரைஸ் வியூவோடு இருக்கு.
இருக்குல்ல வியூ. ஆக்சுவலா நல்ல சன் வந்துருச்சு. நாளைக்கு வந்து சன்ரைஸ் அப்ப வீடியோ எடுக்கலாம். ஓகே, வெளியே போலாமா? வாங்க. இந்த மாதிரி உட்கார் வந்து அழகா ஒரு சேர் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது என்ன ஃப்ளவர்னு தெரியுதா? அழகா பிங்க் கலர்ல ஒரு ஃப்ளவர். குளிர்றப்போ ஃபயர் கேம்ப் தேவை, வெயில் அடிக்கிறப்போ எதுக்கு ஃபயர் கேம்ப்? ஆனால் வெயில் அடித்தாலும் குளிருது பயங்கரமா. எப்படியும் ஈவினிங்லாம் செம்மையாக குளிரும். இந்த ரோட் வியூ செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி வளர்ந்து செம்ம கியூட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஹோட்டல்லே ரொம்ப பிடிச்சதுன்னா வியூ சூப்பராக இருக்குது. கரெக்டாக 6 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு கால் பண்ணி ரொம்ப விசாரிச்சுட்டு கரெக்டாக வந்து அவங்க கேப் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இல்லாட்டி நாங்கள் வந்து ஹோட்டல் தாண்டி போயிருப்போம். அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி நைஸ். ரூம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து குளூரில் வந்து பேச்சு வரல கைஸ். ஒரு மாதிரி நடி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைஸ் காஃபியில் ஆனால் என்ன உடனே ஆறிடுச்சு. ஒரு 7:30க்கு செக்இன்லாம் பண்ணியாச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 2 hours உங்களுக்கு வந்து கேப் வந்துடும், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கன்ட்டாங்க. நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால தூக்கம் இல்லை, டயர்டு. உடனே வந்து ஒரு ஹரிபரியாக கிளம்பி போனதுனால சுற்றி பார்க்குறப்ப செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுறப்ப ட்ராவல் முடிச்சுட்டு ஒரு 3 hours 4 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கணும்னு நானும் ஹரிஷும் பேசிகிட்டு இருந்தோம். மாய்ஸ்சரைசர் தான் போடுறேன். ஐயோ சில்லுன்னு ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஹோட்டலில் வந்து இட்லி, வடை, சாம்பார், சட்னி அண்ட் என்னது அது ஒயிட் சட்னி. ஒயிட் சட்னி ரொம்ப அந்தளவுக்கு பிடிக்காது. சட்னியும் சாம்பாரும் போட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஓகே, என் கை ரொம்ப டர்ட்டியாக இருக்கு. கையை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். நானே கிளம்பிட்டேன். அவன் அந்த தலையை எத்தனை வாட்டி வருவான்னு எனக்கே தெரியல சீரியஸாக. நல்லா இருக்கு. ஏன் நல்லா இல்லை? உப்பு மட்டும் இல்லைல்ல? அதுதான் நானும் சொன்னேன். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதனால தான் உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னார். எனக்கு கொடைக்கானலில் ரொம்ப பிடிச்சது இந்த குஷ்பு இட்லி தான். ஆனால் இந்த ரோட் சைட் கல்லில் ஹரிஷ்மா உனக்கு டச் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மாதிரி காது சுட்டின்னு அடிவாங்க. ஐயோ, நான் கூட பவுடர் என்ன நீங்க ரெடி? எப்படி இருக்கேன் நான்? ஹவுஸ் மை அவுட்ஃபிட் நல்லா இருக்குண்ணா. ஓகே காய்ஸ், இதுதான் என்னோட அவுட்ஃபிட் அண்ட் என்னோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். இது மாதிரி தான் நான் இன்னைக்கு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் அப்படியே மாடர்னாக இல்லாமல் அப்படியே மிங்கிள்டான ஒரு லுக். இது இப்போ கேப் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போகலன்னா வந்து காண்டாயிடுவாங்க. ஸோ நம்ம போகலாம் சீக்கிரம். ஓகே, கொடைக்கானலில் வந்து செம்மையாக வெயில் அடிக்குது. சென்னையிலே கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. செம்ம வெயில் அடிக்குது, ஆனால் வந்து கூலிங்காக இருக்குது. அது வந்து ஃபைன். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வியூ வந்து நல்லா பார்க்க முடியுது. இதே நம்ம ஃபாகாக இருந்துச்சுன்னா இந்த வியூ வந்து தெரியாது. இது வந்து சூப்பராக, அந்த வியூலாம் சூப்பராக தெரியுது. பேக்லையா? நான் ஃப்ரண்ட்டில் போயிடுறேன். ஃப்ரண்ட்டில் போ. ஓகேயா? ஏதாவது சொல்கிறியா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். வாங்க உள்ளே வாங்க. ஆஸ் யூஷுவல் ஹரிஷ் வந்து பின்னாடி சீட் தான்.
நம்மளுக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு தான். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் டே எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் சுற்றி பார்த்தோன்றது நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகுன்றதுனால ஏதாச்சும் மைனஸ் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு போனால் நினச்சி மன்னிச்சிருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ காய்ஸ், பாய்.